வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விமான விபத்தில் மரணமடைந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் உடல் தகனம். இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று கண்ணீர் அஞ்சலி. 2015ஆம் ஆண்டு சென்னையில் செயற்கை வெள்ளம் ஏற்படுத்தப்பட்டது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தற்போது இயற்கையாக எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் சமாளிக்கும் அளவுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல். கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவதில் சிக்கல். குறைந்தபட்சம் 12 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விதி இருப்பதால் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல். கடுமையாக உயர்ந்து வரும் வெள்ளியின் விலை. இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு 25,000 ரூபாய் உயர்ந்து 4,25,000 ரூபாய்க்கு விற்பனை. மேலும் கடுமையாக உயரும் என்றும் கூறப்படுவதால் மக்கள் அச்சம். துபாயில் கார் ரேஸில் பிஸியாக உள்ள நடிகர் அஜித்துடன் நடிகர் மாதவன் சந்திப்பு. வைரலாகும் புகைப்படங்கள். இனி விரிவான செய்திகள். விமான விபத்தில் மரணமடைந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக தனது பராமதி தொகுதிக்கு விமானத்தில் பயணித்தபோது விபத்து ஏற்பட்டு அஜித் பவார் மரணமடைந்தார். அவருடைய மரணம் இந்தியாவையே உலுக்கியது. இந்த நிலையில் அரசு மரியாதையுடன் அஜித் பவாரின் உடல் இன்று தகனம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் 2015ஆம் ஆண்டு வந்தது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட வெள்ளம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆனால் தற்பொழுது இயற்கையாக எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் அதை சமாளிக்கும் அளவுக்கு மழை வடிகால் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை பெருநகரில் 6,495 கோடியில் மழைநீர் வடிகால் பணி நடைபெற்று வருவதாகவும் மக்களின் தேவையை புரிந்து கொண்டு மெட்ரோ வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது திமுக அரசுதான் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் அரசு கலை கல்லூரியில் பெண் ஒருவர் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களை பாதுகாப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் தவறான தகவல்களை அளித்து வருவதாக குறிப்பிட்டார். இனியாவது உண்மையை உணர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ரஜினி கமல் நடிக்கும் படத்தை இயக்குநர் நெல்சன் இயக்க உள்ளது உறுதியாகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜூனியர் என்டிஆர் படத்தை முடித்துவிட்டு இப்படத்தின் பணிகளை நெல்சன் தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜெயிலர் 2 படத்திற்கு மாசான ப்ரமோ வெளியிடப்பட்டதைப் போல இந்த படத்திற்கும் ப்ரமோ வெளியாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. வரும் மார்ச் மாதத்தில் ராஜீவ் மேனன் ஒளிப்பதிவில் அனிருத்தின் இசையமைப்புகளில் பணிகள் தொடங்க உள்ளதாம். வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக மக்கள் நீதி மய்யத்திற்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சின்னத்தில் அக்கட்சி போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் பொது சின்னத்தில் போட்டியிட குறைந்தது 12 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி கட்சிக்கு ஒற்றை இலக்கை தொகுதிகளையே திமுக ஒதுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் டார்ச் லைட் சின்னத்தில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க திமுக அரசு திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சினிமா ரேசிங் என்று படு பிஸியாக உள்ள அஜித் தற்போது துபாயில் கார் ரேசிங்கிற்காக கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் துபாயில் நடிகர் மாதவனை சந்தித்து பேசினார். இருவர் மகிழ்ச்சியாக பேசிக்கொள்ளும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதற்கு முன்னர் அஜித்தின் தீவிர ரசிகரான சிம்பு மலேசியாவில் ரேசிங் டிரஸில் அஜித்தை சந்தித்த புகைப்படம் வெளியானது.